உருவாக எலும்புகள் உருவாக ஆசைகள் உருவாக தரிசனம் உருவாகவே தாய்கருவிலே தரிசனம் உருவாகவே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய பார்க்க முடியும் பேராசையே இல்லை. எப்படிப்பா மறைந்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போல வார்த்தை முழுவதும் பேராசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போல வார்த்தை முழுவதும் பேராசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்லுங்க. நீங்க போதிய பார்க்க முடியும் பேராசையே திருப்பி சொல்லுங்க. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய பார்க்க முடியும் பேராசையே இல்லை. திருப்பி எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க பார்க்க முடியும் பேராசையே இல்லை. எப்படிப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய பார்க்க முடியும் பேராசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதிய பார்க்க முடியும் பேராசையே இல்லை. உலகத்தில் எத்தனையோ கருக்கள் சுவைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. லட்சத்தில் ஒரு புருஷனுடைய விந்திலிருந்து செல்லுகிறதான எல்லா விந்துகளும் அங்கே தோற்று போய் அழிந்து கொண்டிருந்த போது லட்சத்தில் ஒரு விந்து அந்த தாயுடைய கருவை தொடுகிறது. அப்படி தொட்டதுக்கு கருவிலே வெளியே வந்த கருவில் எத்தனையோ சிறந்திருக்கிறது, அழிந்திருக்கிறது. ஆனால் தேவனாய கர்த்தர் உன்னை என்னையும் சிதைக்காமல் அழிக்காமல் பிறக்க செய்தது மாத்திரமல்ல, இம்மட்டும் உன்னை தாங்கி ஏந்தி தப்புவித்து வருகிறாரே. அதற்காக நானும் நீயும் எப்படியெல்லாம் அவரை துதிக்க வேண்டியவராக இருக்கிறோம். எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் பேராசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதிய பேராசையே இல்லை. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. கரங்களை தட்டி கத்தர உயர்த்துவோம்.
உண்மையிலே நம்ம உணர்ந்து சொல்லுகிறோமா? எப்படிப்பா சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதிய மார்க்கமே ஆசையே இல்லை. எப்படிப்பா எத்தனையோ உறவுகளை அலைகளிலிருந்து தப்புவித்து இருக்கிறாரே, ஆபத்துகளிலிருந்து தப்புவித்து இருக்கிறாரே. எத்தனையோ நீ அலைந்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு மயில் இலைகளை உன்னை தப்புவித்தாரே. எனக்கு தெரியுமா? இதே மாய கத்தரை நீ ஆராதிக்கும்படியாகவே உன் வாழ்க்கை எல்லாம் முழுவதும் எல்லாம் முழுவதும் என் தேவனை இருக்கும்படியாக விரும்புகிறவர். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஐயா நீ இந்த இடத்துல ஆசீர்வாடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்போது நிர்மூலமாக இருப்போம் சொந்த ராஜா. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி உருவாக சொன்னேன் ஆண்டவரே. நீங்கள் கூப்பிடாவிட்டு அந்த கல்லுகளை கூப்பிடும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஐயா பாலகர் வாய்நாளை துதியை ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர் ஐயா. என் தேவனாகிய கர்த்தருக்கு உதவியின் கனியாகிய ஸ்தோத்திரபதியை செலுத்துங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடுகிறார் ஆண்டவரே. கர்த்தருக்கு நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும் என்று சொன்னாரே ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரை நாங்கள் துதிக்கும் போதெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளை தேவனுடைய கிருபை பெறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரை யூதாவை முன்பதாக யுத்தத்தில் வைத்த தேவன் ஆண்டவரே. இந்த யூதாக்கள் இந்த காலவெளியில இந்த ஆண்டவரே சாணமடிக்கு முன்பதாக நிற்கட்டும் ஆண்டவரே. எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைக்கிறவர்களாக மாற்றட்டும் ஆண்டவரே. வல்லமையா நிரப்புவீராக ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும்படி சொன்னீர் ஆண்டவரே. நீ போகிற ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகிற ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீ கீழாகவள் மேலாவாய், வாழாகவள் தாயாவாய். என் தேவனாகிய கர்த்தர் நீ வாய் கையிட்டு செய்கிறதா வாழ்க்கைப்படுவேன், நீ வாய் விட்டு சொல்லுகிறதா நான் வாழ்க்கைப்படுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே, என் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை நீ தெரிந்து கொண்ட என் ஆண்டவன் ஐயா, என் தேவன் ஐயா. ஹல்லேலூயா. இந்த மணி நேரத்தில் நாங்கள் உங்களுடைய பிரசனத்தை துதிக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில எங்களை நினைத்து நீர் பாடுபட்டவர் ஆண்டவரே. மரித்து உயிரோடு எழுந்தவர் மாத்திரமல்ல, பரலோகத்தில் எங்களுக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போனவர் மாத்திரமல்ல, திரும்பி வரப்போகிறவராய் இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றுகிற வல்லமையுள்ளவராய் இருக்கிறதுக்கு நன்றி. இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. காலையில் ஆண்டவரை மீதமுள்ள பகுதி முடக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கை பகுதியை ஆண்டவரை, சாட்சி பகுதி, சங்கீத பகுதி, செய்தி பகுதி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நேரே பலத்த காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. எல்லாரும் எழுந்து சங்கீதத்துக்குள்ளாக